மார்ச் 21 தவக்காலம் 2ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 வசனங்கள் 33 முதல் 46 வரை. இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிளவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்டத் தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை இவ்விரக்கமின்றி ஒழித்து விடுவார். உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறை ஆட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஓர் மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்றும் கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. கொடிய குத்தகைக்காரர் உவமை என்று அழைக்கப்படும் இந்த உவமை வழியாக இயேசு தம்மை ஏற்க மறுத்த பரிசேயர், குருக்கள் மற்றும் மக்களின் நிலைமையை எடுத்துரைக்கின்றார். உவமையில் வருகின்ற தொழிலாளர்கள் கண்மூடித்தனமான வகையில் செயல்பட்டுள்ளனர் என்பது ஒரு கண்கூடு. அவர்களுடைய அறியாமை அவர்களை நிலக்கிழாருக்கு எதிராக சதி செய்ய தூண்டுகின்றது. ஆம், இந்த உவமையை நம் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் தான் அந்த கொடிய தொழிலாளர்கள். இறைவன் நமக்கு விடுக்கின்ற பல்வேறு செய்திகளையும் பல்வேறு செய்தியாளர்களையும் நாம் புறக்கணிக்கின்றோம். இறை திட்டத்திற்கு எதிராக சில நேரத்தில் பல நேரத்தில் நடக்கின்றோம். இறை வார்த்தையை புறக்கணிக்கின்றோம். நன்றியற்ற முறையில் வாழுகின்றோம். இறைவனையே புறக்கணிக்கின்றோம். அதன் விளைவாக நிறைவாழ்வை இழந்து கொண்டே இருக்கின்றோம். இதை நாம் உணர்வதற்காகவே இந்த தவக்காலம் நம் ஒவ்வொருவரின் வாயிற்கதவையும் தட்டுகின்றது. நிறைவின் நாயகனே இறைவா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாங்கள் உம்மை புறக்கணித்து நன்றியற்ற வகையில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா. அன்றாடம் நீர் தரும் செய்திகளையும் அழைப்புகளையும் ஏற்று செவிசாய்த்து வாழ
உமது ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்தும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி.